Hello guys, welcome back to Prikesar's Strong Prikes. Today நம்ம சேனல்ல beginners drawing tutorial வந்து step by step ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். ஸ்டார்ட் பண்ணலாமா? டுடே செஷன் 1ல வந்து நம்ம போர்ட்ரேட் டிராயிங்ஸ் வந்து எப்படி பண்றது பார்க்க போறோம். அதாவது ஹியூமன் ஃபேஸை வந்து ஈஸியான மெத்தடில் பேசிக் ஷேப்பை யூஸ் பண்ணி எப்படி ட்ராயிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் அல்டிமேட் இமேஜ் ஜூமர் ஆப் யூஸ் பண்ணுறது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பேசிக் ஷேப்பில் யூஸ் பண்ணி இப்போ ட்ராயிங் பண்ண போகிறோம். ஸோ சம் ஃபேஸ் பார்த்திங்கன்னா டில்ட்டாக இருக்கும், சம் ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனை சென்ட்ரைஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிளை நம்ம ட்ரா பண்ணணும். ரெக்டாங்குலர் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ண பிறகு வந்து அந்த இமேஜை வந்து நம்ம இப்போ மேட்ச் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஹெட்டோட லெஃப்ட் டாப் கார்னரில் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஹெட்டு வந்து அந்த ரெக்டாங்கிளோட டாப்பில் டச் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அனலைஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம். ஒவ்வொரு பாட்டுமே வந்து எப்படின்னா நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாட்டோட நம்ம மேட்ச் பண்ணி எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும், எந்த ஆங்கிளுக்கு சொல்லிவிட்டு நம்ம அதை அப்சர்வ் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹெட்டோட டாப் பார்ட் வந்து மேலே டச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டச் பண்ணிக்கோங்க. தென் வந்து அந்த ரெக்டாங்கிளை பேஸ் பண்ணி இந்த ஹேர் வந்து எந்த அளவுக்கு பெண்டாகி வருதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ பிகினிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், பட் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி திரும்ப அதை மாடிஃபை பண்ணி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்ஹெட் ட்ரா பண்ண போகிறோம். இதில் எப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு பாட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் வந்து நம்ம ஓரளவுக்கு அதை கரெக்ஷன் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் அந்த ஃபுல் ட்ராயிங் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். பட் இது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னா, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற மெத்தட் எப்படின்னா, ஃபோர்ஹெட் ட்ரா பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் இந்த நோஸோட லென்த் எவ்வளோ இருக்கும், ஸோ அதை நம்ம எப்படி பக்கத்தில் மேட்ச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணுவேன். ஸோ லைவ் அவுட் பண்ணும்போது கூட நம்ம அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஹெட் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி எந்த டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை நம்ம மேட்ச் பண்ணி எந்த அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர்ஹெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹேர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹேர்லேருந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நம்ம அப்சர்வ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு ஃபைனலாக ஏதாச்சும் நம்ம கரெக்ஷன் வேணும்னா நம்ம ஸ்கெட்ச் தானே, ஸோ ஸ்கெட்சில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸோட சைடு பார்ட் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்ஹெட்டோட சைடு பார்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கர்வே வந்துருக்கு பார்த்திங்களா அந்த ஃபோட்டோவில். ஸோ நம்ம அந்த பார்ட் மட்டும் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கர்வ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு என்ன ஓவராலாக நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட்டு அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து எப்படி எந்த ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேக்ஸிமம் ட்ரா பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் கூட நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எங்கேயாவது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது இல்லை கர்வ்ஸ் இருக்குது அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சின் பார்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து ஸோ அந்த சென்ட்ரைஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல நம்ம சின்னோட பாட்டம் பார்ட் ட்ரா பண்ணுறோம். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சைட் லைனில் இருந்து அதை நம்ம ஜாயின்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு அது பெண்டாகி வருதோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் ரைட் சைடு அதே மாதிரி தான். ஸோ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ஃபஸ்ட் பார்ட்டு ஃபோரோட ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம்.
ஸோ ட்ரா பண்ணிவிட்டு மேலேயும் வந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை நம்ம மேட்ச் பண்ணி ட்ரா பண்ணுறோம். ஸோ தென் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் எங்கன்னா கொஞ்சம் பெண்டாகி வருது பார்த்திங்களா. ஸோ அந்த பெண்டாகி வர பார்ட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்ட்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பெண்டிங்கும் இந்த பெண்டிங்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஸோ தென் வந்து நம்ம சின் பார்ட்டோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த அதை சென்ட்ரைஸ் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம பெண்ட் பண்ணி சின் பார்ட்டோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு ஆஃப் ஹேர் ட்ரா பண்ணுறோம். ஸோ அது வந்து ரெக்டாங்கிளுக்கு உள்ளே எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அதே மாதிரி வெளியில் எந்த அளவுக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கோ அதை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு ஆஃப் இயர் ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த பெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டு ஸோ ஆக்சுவலாக எங்கேருந்து அது வரும் பார்த்திங்கன்னா நோஸோட டிஸ்டன்ஸும் அந்த இயரோட டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இயர் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ நெக் வந்து நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ சம் நெக் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸுக்கு ரொம்ப லீனாக இருக்கும், சம் நெக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஃபோர் ஹெட்டு இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் நெக் வந்து எந்த அளவுக்கு கர்வாக வந்திருக்கோ ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அங்கேருந்து ஸோ நம்ம இப்போ சென்டர் பாயிண்ட்டை கைட்லைனை வச்சுட்டு ஸோ ஐஸு நோஸு லிப்ஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஐஸ் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னா எப்படி மார்க் பண்ண போகிறோன்னா ஏரியாஸு ஸோ ஃபோர்ஹெட் இருக்குது பார்த்திங்களா, ஃபோர்ஹெட் அந்த பெண்டாவது பார்த்திங்களா ஸோ அந்த ஏரியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறோம் சென்டர் லைனில். ஸோ அங்கே தான் வந்து ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி. ஸோ தென் நோஸ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோன்னா நோஸோட டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இயர் இருக்குது பார்த்திங்களா, இயர் எண்டாகிற பாயிண்ட்டும் நோஸ் எண்டாகிற பாயிண்ட்டும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா இயரும் நோஸும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம சென்ட்ரைஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெசனில் இன்னும் நான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன், ரொம்ப பேசிக் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தட் நான் கொஞ்சம் புதுசாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மவுத்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மவுத் இந்த மாதிரி தான். ஸோ சின்னில் இருந்து பாட்டம் பார்ட் இருக்குது பார்த்திங்களா சின்னு, ஸோ அங்கேருந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ நோஸுக்கு கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், ஸோ சின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த சென்டர் ஆஃப் பார்ட்டு தான் வந்து நோஸோட டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி மார்க்கிங் பண்ண பிறகு நம்ம அந்த சென்டர் கைட்லைன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 90% வந்து கரெக்டாக வந்துடும். ஃபைனலாக வந்து நம்ம எங்கே கரெக்ஷன் இருக்கோ அந்த ஸ்கெட்சோட அவுட்லைனில் நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கைட்லைன் ரிமூவ் பண்ணியாச்சு. தென் வந்து நம்ம அந்த ஐஸ் நோஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதோட டிஸ்டன்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை மேட்ச் பண்ணி நம்ம அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ லிப்ஸோட டிஸ்டன்ஸ் நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோ பார்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் அங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை விட்டுட்டு நம்ம ஐப்ரோ வந்து லைட்டாக கொஞ்சம் டவுன் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் ரைட் சைடும் பார்த்திங்கன்னா அந்த லிட்டில் பிட் கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ட்ரா பண்ணுறோம். தென் வந்து நம்ம நோஸ் ட்ரா பண்ணுறோம். வெரி இம்பார்ட்டன்ட் திங் நோஸ் தான். ஸோ நோஸ் இன்கேஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம டோட்டலாக ஃபேஸ் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நோஸ் வந்து எந்தளவுக்கு எம்போஸ்ட் ஆகி வந்திருக்கோ ஸோ அதை அந்தளவுக்கு நம்ம கொண்டு வரணும்.
ஸோ நோஸோட அப்பர் பார்ட் வந்து அங்கே கர்வாகி வந்திருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணுறோம். அந்த நோஸோட அப்பர் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணணும். ஸோ அதை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நோஸோட சென்டர் பார்ட் வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ சென்டர் பார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டாகி உள்ள வந்திருக்கு. ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட் ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோஸோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பார்த்திங்க இங்கேருந்து பெண்டாகி வருது பார்த்திங்களா. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வர பார்ட்டு கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும் நோஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ அந்த பார்ட் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக ட்ரா பண்ண வேணாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஸோ நம்ம அவுட்லைன் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஷேடிங்கில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டீட்டெயில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப டார்க்காக ட்ரா பண்ணிட்டோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா. ஸோ தென் வந்து நம்ம நோஸோட பாட்டம் பார்ட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ பாட்டம் பார்ட் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். தென் அந்த கர்வ் பார்ட்டு இது மாதிரி தான் வந்து இந்த பர்டிகுலர் பார்ட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் என்ன பார்ட்டு இருக்கோ அதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நம்ம ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நோஸை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நோஸோட டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்ச மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ நோஸை வந்து 2 பார்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணோம். அப்பர் பார்ட்டை நம்ம ஷார்ப்பாக ட்ரா பண்ணோம். லோயர் பார்ட் வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ நோஸ் கம்ப்ளீட்டட் ஆச்சு. தென் வந்து நம்ம லிப்ஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் மேக்ஸிமம் சென்டர் ஆஃப் லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை ட்ரா பண்ணிவிட்டு தென் ரைட் சைடு ஆஃப் லிப்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ லிப்ஸில் வந்து லெஃப்ட் சைடு லிப்ஸ், ரைட் சைடு லிப்ஸ்னு இருக்குது. ஸோ ரைட் சைடு ஆஃப் லிப்ஸ் வந்து நோஸ்லேருந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம கரெக்டாக எப்படி மார்க் பண்ணுறதுன்னா நீங்களே பார்க்கலாம் அந்த ஃபோட்டோவில் எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கோ அதை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடு இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். தென் வந்து நம்ம அப்பர் லிப்ஸை நம்ம ஜாயின் பண்ணுறோம். அந்த சென்டர் ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்திங்களா, லிப்ஸோட சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ அந்த ரெக்டாங்கிள் இருந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்பர் பார்ட் ஆஃப் லிப் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. தென் அந்த லிப்போட திக்னஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா. ஜாயின் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீத்தோட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அப்பர் லிப்ஸ்லேருந்து டீத்தோட டிஸ்டன்ஸ் சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணுறோம். இது மாதிரி தான் அந்த டிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிடுவோம் எப்போயுமே. ஸோ மேக்ஸிமம் நம்ம இது மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் அப்சர்வ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு தென் எங்கேயாவது சேஞ்சஸ் நமக்கு வேணும்னா ஃபைனலாக நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ தென் லோயர் பார்ட் ஆஃப் லிப்ஸ் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஏரியாவில் லோயர் பார்ட் ஆஃப் லிப்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். சம் லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சம் லிப்ஸ் வந்து கர்வாக இந்த பெண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த லிப்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறோம். லிப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. தென் வந்து நம்ம ஜா லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஜா லைன்ஸ் அண்ட் சீக் லைன்ஸ். ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு தென் நம்ம ஷேடிங் பண்ணும்போது தான் அந்த ஃபேஸ் கட் வந்து நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ ஜா லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நோஸில் இருந்து அந்த லிப்ஸு இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். தென் ஜா லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து ஜா லைன் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைட்லேயும் இதே மாதிரி நம்ம சீக் அண்ட் ஜா லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு நம்ம ஷேடிங் கொடுக்கும்பொழுது தான் அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும் ஃபேஸ் கட்டு.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ் ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் சைட் ஆஃப் ஐ ட்ரா பண்ணலாம். ஸோ இமேஜை வந்து நம்ம மேக்ஸிமம் ஜூம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் அல்டிமேட் இமேஜ் ஜூமர் ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐஸோட டிஸ்டன்ஸ் எப்படி மார்க்கிங் பண்ணுறதுன்னா, நோஸ் இருக்குது பார்த்தீங்களா, நோஸ் கட்டிங்கு. ஸோ அங்கேருந்து ஐஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். தென் ஐப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, ஐப்ரோவிலேருந்து எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதை நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம மார்க் பண்ணுறோம். தென் டாப் ஆஃப் ஹைட்டு, அதாவது ஐப்ரோவிலேருந்து ஐஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம மார்க் பண்ணுறோம். தென் லைட்டை ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து ஐயோட ஃபஸ்ட் பார்ட் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த சென்டர் கர்வ் வருது பார்த்தீங்களா, சென்டர் டார்க் ஐபால், ஸோ அந்த பார்ட் வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஐயோட ஃபஸ்ட் பார்ட் ட்ரா பண்ணியாச்சு. தென் வந்து இந்த சென்டர் ரவுண்ட் ட்ரா பண்ணுறோம். ஸோ அதை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ ஐயோட டாப் பார்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோ இருக்குது பார்த்திங்களா, ஐப்ரோ எண்டிங்கும் ஐஸோட எண்டிங் இருக்குது பார்த்திங்களா, கார்னரு. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ. ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணி ட்ரா பண்ணணும். சம் ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், சம் ஐப்ரோஸ் லென்த்தாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேம் மெத்தடில் நம்ம லெஃப்ட் சைட் ஆஃப் ஐயும் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். அவுட்லைன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. தென் வந்து நம்ம ஷேடிங் பண்ண போகிறோம். நான் ஷேடிங்க்கு வந்து 0.7 பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன், ஒரே ஒரு பென்சில் தான். ஸோ அதை நான் ப்ரெஷரை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறேனோ, ஸோ லைட்டாக ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லைட் ஷேடிங் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் டார்க்காக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ வந்து நான் பிகினிங்கில் வந்து கொஞ்சம் மல்டி பென்சில் யூஸ் பண்ணியிருந்தேன், 4B, HP, 8Bன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், தென் வந்து டஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நான் ஒரே பென்சில் யூஸ் பண்ணி அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுனால அதனால் நான் டிஃப்ரெண்ட்டு டோன் என்னால் கொடுக்க முடியும். ஸோ தென் வந்து நீங்கள் 0.7 பென்சில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் டீட்டெயில், அந்த மைன்யூட் டீட்டெயிலாம் உங்களால் கொடுக்க முடியும் ஈஸியாக. கொஞ்சம் ஹேண்டிலிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஷேடிங் வந்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து நான் 0.7 பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரே பென்சில் யூஸ் பண்ணி 3 to 4 வெரைட்டி ஆஃப் ஷேடிங் டோனும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ வந்து நம்ம இப்போது ப்ரெஷர் லைட்டாக கொடுத்துட்டு நான் இப்போ ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஷேடிங் கொடுக்குறேன், கொஞ்சம் லைட்டான ஷேடிங்கு. ஸோ பிகினிங்கில் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கேப்பாக இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க இது மாதிரி. ஸோ பென்சில் எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னா, ஷேடிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பென்சிலோட எண்டிங்கில் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எண்டிங்கில் ஹோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஃப்ளோ அண்ட் அந்த ப்ரெஷர் ஹேண்டிலிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பிடிச்சி ஷேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாக தான் வரும். ஸோ இது மாதிரி ஹெண்டில் பிடிச்சிக்கோங்க, தென் லைட் ஷேடிங்காக பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. தென் ஃபுல்லாகவே இது மாதிரி நம்ம கேப் இல்லாமல் ஷேடிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஷேடிங் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. தென் வந்து நம்ம செகண்ட் லேயர் ஆஃப் ஷேடிங் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் லேயரை விட கொஞ்சம் டார்க்னஸ் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் மிட் டோனாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் அதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷேடிங் பண்ணுறேன்.
ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் ஏரியா, அப்புறம் இந்த சின் ஏரியா, இந்த கவ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஏரியாவில் நம்ம இந்த வேரியேஷன் காமிச்சோம்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் எம்போஸ்ட் ஆகி கொஞ்சம் 3D லுக்குள்ளே வரும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம ஷேடிங் கொடுக்குறோம். இல்லைனா ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஷேடிங் கொடுத்து அதை நம்ம எம்போஸ்ட் லுக்கில் கொண்டு வர போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் நம்ம ஷேடிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட லுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சீக்கோட பார்ட் வந்து நம்ம ஷேடிங் பண்ணுறோம். ஸோ தென் அந்த ஸ்மைலிங் லுக்குள்ளே நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அதனால் அங்கே நம்ம ஷேடிங் பண்ணுறோம். ஸோ சேம் மெத்தடில் நம்ம செகண்ட் லேயர் ஆஃப் ஷேடிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயர் ஆஃப் ஷேடிங் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. தென் வந்து நம்ம ஏர் ட்ரா பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஹேர் ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளோவில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு ஃபில் பண்ண வச்சுக்கணும், ஒரு கார்ட்டூன் லுக் தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஃபோட்டோ ரிலீஸ் லுக் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த ஹேர் எந்த ஃப்ளோவில் இருக்கோ ஸோ அந்த ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ஹேர் கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 லேயர்ஸை ட்ரா பண்ண வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பேஸ் லேயரு, தென் வந்து கொஞ்சம் டோன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு லேயரு, தென் ஃபைனலாக எங்கெங்கே டார்க்காக இருக்கோ அந்த டார்க் ஏரியாஸ் இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த 3D லுக்கில் இருக்கும் ஹேர் ஸ்டைல். ஓகேவா?
ஸோ ஷேடிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. தென் வந்து நம்ம பிளெண்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஷேடிங்கு, செகண்ட் லேயர் ஆஃப் ஷேடிங்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பிளெண்டிங் பண்ணும்போது தான் அதெல்லாம் மெர்ஜ் ஆகி நமக்கு ஒரு ஸ்மூத் லுக் கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து சிந்தட்டிக் ஏர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத் லுக் கிடைக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் பிராண்ட்ஸ் இருக்கும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிளாஸ்டிக் டைப்பில் இருக்கும் அதோட ஏர்லாம். ஸோ நீங்கள் சிந்தட்டிக் ஏர் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. தென் வந்து நம்ம லைட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ லைட்டிங் கொடுக்கும்போது தான் வந்து அந்த ஃபோட்டோ ரியலிஸ்டிக் லுக் வந்து நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ லைட்டிங் வந்து நம்ம டாம்போ மோனோ எரேசர்னு சொல்லிட்டு அமேசானில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேசரை யூஸ் பண்ணி நம்ம எங்கெங்கே லைட்டிங் இருக்கோ ஸோ அந்த மாதிரி லைட்டிங் ஏரியாஸ்லாம் நம்ம லைட்டிங் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபீமேல் ஃபேஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சேம் மெத்தட் தான். பட் சம் ஃபேஸ் என்னென்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சம் ஃபேஸ் கொஞ்சம் டில்ட்டாக இருக்கும், சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆங்கிள்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி நம்ம அதோட மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஒவ்வொரு செஷனாக நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you on next video and take care.